வீட்டில் புது பானை பொங்கலிட்டு அதை சூரிய கடவுளுக்கு வணங்கி பொங்கலோ பொங்கல் என்று கூறுவர். 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். உழவர்களுக்கு உறுதுணையான மாடுகளை அலங்கரித்து அவை வணங்குவர். மாட்டுப்பொங்கல் அன்று தமிழர்களின் வீர விளையாட்டுகளை பாரம்பரியமாக விளையாடுவர். 4ஆம் நாள் காணுப்பொங்கல். காணுப்பொங்கல் அன்று உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் ஆகியவற்றை காண்பர் மகிழ்ந்து அவர்களுடைய பண்பை அறிவிப்பர். உழவனுக்கு உறுதுணையான மாடும் உயிர் வாழ கொடுக்கும் கதிரவனுக்கும் உறுதுணையான மாடுகளுக்கும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பொங்கலின் சிறப்புகளை பற்றி பேசப் போகிறேன். உழவு தொழிலை சிறப்பிக்கும் திருநாள் பொங்கல் திருநாள் ஆகும். சூரியன், பூமி, மாடு இவற்றுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படும். முதல் நாள் போகி திருநாள், 2ஆம் நாள் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். பயண கைதலும் புரியன புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப பழையனவற்றை போக்கி வீட்டை தூய்மைப்படுத்துவதே போகி பண்டிகை ஆகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பொன்மொழியை ஏற்ப தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. பானையில் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூறி இறைவனை வணங்குவர். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் மாட்டுப் பொங்கல் ஆகும். உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியார் ஆசை பெறுதல் என்பவை காணும் பொங்கல் திருநாள் ஆகும். தமிழரின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். நன்றி, வணக்கம். பச்சமர கிளிய போல
பிடித்த திருவிழா பொங்கல். ஏனென்றால் பொங்கல் என்பது தென்னிந்தியாவின் அனைத்து மதங்களும் கொண்டாடும் ஒரு அறுவடை திருவிழா. பொங்கல் தைப்பொங்கல் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இது தமிழ் சூரிய நாட்காட்டின்படி தை மாத தொடக்கத்தில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் கடவுளான சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இது விவசாயிகளுக்கும் பசுக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. பொங்கல் திருவிழாவின் 3 நாட்களை போகி பொங்கல், சூரிய பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் என்று கொண்டாடுகின்றனர். சில தமிழர்கள் பொங்கலின் 4வது நாளை காணும் பொங்கல் என்று கொண்டாடுகின்றனர். திருவிழாவை கொண்டாடுவதற்காக பொங்கல் இனிப்பு உணவு தயாரிக்கப்பட்டு முதலில் தெய்வங்களுக்கு வழங்கப்படுகிறது. சில சமயங்களில் மாடுகளுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பின்னர் இதனால் பகிரப்படுகிறது. இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் புதுச்சேரியில் தமிழ் மக்கள் கொண்டாடும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று பொங்கல். இது இலங்கையில் ஒரு பெரிய தமிழ் பண்டிகை ஆகும். எனவே தை திருநாளாம் உலக திருநாளில் நமக்காக உழைக்கும் விவசாயிகளுக்கும் பசுவிற்கும் நன்றி சொல்வோம். தை திருநாளை கொண்டாடுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதல். உழவனை போற்ற திருநாள், ஆரவனை போற்ற திரு நன்னாள், மாட்டினை போற்ற துணி வரும் பொன்னாள். உலக மக்கள் ஒன்றிணைய வந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர் போற்றும் நன்னாள், உழவர் போற்றும் பொன்னாளாம். உழவுக்கும் பயிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற மகாகவி பாரதியாரின் அறிக்கைக்கு ஏற்ப உழவுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் நாளே பொங்கல் திருநாளாகும். பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாள் என்றும் கூறுவர். இது 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். போகி பண்டிகை பொங்கல் திருநாளில் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகழும் என்ற இந்த பவனந்தியாரின் வரிகளுக்கு ஏற்ப வீட்டில் உள்ள பழைய தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். வீடு மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது இதன் தத்துவமாகும். தைப்பொங்கல் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப உழுதுண்டு வாழும் உழவர்களின் திருநாளே பொங்கல் திருநாளாகும். இது தை மாதத்தின் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் என்பதற்கு பொங்கி வழிதல், பொங்குதல் என்பது பொருள். இத்திருநாள் அன்று வீட்டு முற்றத்தில் அடுப்பு வைத்து புது பானையில் பொங்கல் இடுவர். பொங்கல் பொங்கி வரும்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கூறி இறைவனை வணங்குவர். 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, நெல்லு வயலிலிருந்து வரும் மாடு, இதை ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாளே மாட்டுப் பொங்கல். மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி பொங்கல் படைத்து வணங்குவர். அன்று ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகள் நடைபெறும். காணும் பொங்கல். நல்லாரை காண்பதும் நன்றே என்ற பொன்மொழிக்கேற்ப 4ஆம் நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகை நிகழ்வுகளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களை காணுதல் என்பன அடங்கும். உரியடித்தல், வறுமரமேன்றல் போன்ற போட்டிகளும் இடம்பெறும். இது உறவுகளை பலப்படுத்தும் ஒரு திருநாள் ஆகும். உழவன் இயற்கைக்கும் நம் உழவனுக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்னாளே பொங்கல் திருநாளாகும். பண்டிகையை பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை. தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகை எங்கள் பொங்கல் பண்டிகை என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து என் உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. நான் பொங்கலை பற்றிய ஒரு கவிதை பேச வந்துள்ளேன். எத்திக்கும் புகழ் மணக்கும் தித்திக்கும் பொங்கல் விழா, நித்தம் வரும் சூரியனின் புகழ் பாடும் திருவிழா, இத்திட்டு பயிர் வளர்க்கும் உழவனின் புகழ் விழா, சத்தமிட்டு குழுவையிடும் குதூகல பெருவிழா, பஞ்சம் தீர்க்கும் நெல்மணிகள் உழவன் இல்லம் புகுவிழா, இஞ்சி மஞ்சள் தோரணங்கள் மணக்கும் மங்கள விழா, வஞ்சியரின் கோலங்கள் முற்றும் நெறிக்கும் விழா, செஞ்சாந்து பானைகளில் புத்தரிசி பொங்கும் விழா, செங்கரும்பு கட்டுகள் ஊரெங்கும் உழவும் விழா, எங்கும் தென்பும் எங்கும் தங்கும் விழா, சங்குமணி கழுத்தாடும் மாடுகள் வாழ்த்தும் விழா, மங்களங்கள் நிறைத்திடும் இனிய பொங்கல் திருவிழா. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என்னுடைய தலைப்பு விவசாயம்.
விவசாயம் இல்லை என்றால் நம் நாள் உண்ணல் ஆகாது. நம் உழவர்கள் சேத்தில் கால் வைத்தால்தான் நம் நாள் சோற்றில் கை வைக்க முடியும். வணக்கம். பனித்துளி ஒதுங்கும் காலை புது நம்பிக்கை பிறக்கும் நேரம். அடுப்பின் முன் பொங்கல் பால் அம்மாவின் புன்னகை போல. மண்ணின் வேர்வை விளைந்த கனவு உழவரின் உழைப்பில் பிறந்த உணவு. சூரியன் தந்த ஒளியின் கடல் நன்றியுடன் செலுத்தும் பொங்கல் தினம். பசுமை போர்த்திய வயல் வரிசைகள் பசு மணி ஓசை இசையாக. விட்டு செல்லட்டும் துன்பமெல்லாம் வீடு முழுதும் இனிமை நிரம்ப. உறவு உணவு உழைப்பு மூன்றும் ஒரே நூலில் கோர்த்த விழா. தமிழின் பண்பை கூறும் நாளில் தமிழ் மனங்கள் பொங்கட்டும் வாழ்வில். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரிக்கப்படுகிறது. போகி பண்டிகை, பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல். போகி அன்று பழைதான கழிதலும் புதியன புகழ்தலும். பொங்கல் அன்று சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளை பொங்கல் என்று அழைக்கிறார்கள். மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகள் உழவுக்கு உதவி செய்யும் நாளை மாட்டுப் பொங்கல் அழைக்கிறார்கள். அனைத்து உறவினரும் ஒரு இடத்தை காணப்போவது காணும் பொங்கல் என்று அழைக்கிறார்கள். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியை முழங்கு என்று தமிழ் அன்னையை வணங்கி மகிழ்ந்து ஏலகிரி மலையடிவாரத்தில் அழகான ஒரு பள்ளியில் நீங்கள் எல்லாம் பயின்று கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? பார்த்தோம்னா ஏலகிரி மலை அருளாளர் தொன் போஸ்கோ அவர்களுடைய அருளால் கருணையால் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக திருப்பத்தூரில் ஏராளமான கிறித்துவ கல்வி நிறுவனங்கள், நம்ம மெட்ரிக் ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்சி இருக்குது, செயின்ட் சார்லஸ் இருக்கு, சேக்ரட் ஹார்ட் காலேஜ் இருக்கு. அனைத்து கல்லூரிகளும் நம்முடைய அருட்தந்தைகளால் தொன் போஸ்கோ அடிகளாருடைய அருட்கருணையால் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு 50 வயதில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்க எங்கெங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. டான் பாஸ்கோல படிச்சேங்க, நான் இப்ப டாக்டரா இருக்கிறேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு பெரிய ஐடி நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய பல பேரை பார்க்கிறோம். அப்போ உங்களுடைய பள்ளி என்பது ஒரு சாதாரண பள்ளி அல்ல, பல பல ஜாம்பவான்களை உருவாக்கிய மாபெரும் பள்ளி. அத்தகைய சீரும் சிறப்பும் மிக்க உங்களுடைய பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாளர் தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் சீரும் சிறப்புமாக வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனதருமை ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு அதற்கும் மேலாக நாளைய பாரதத்துடைய தூண்களாய் விளங்க போகின்ற இல்லையா, அது ஐடி ஃபீல்டா இருக்கலாம், வக்கீல், டாக்டர், அரசியல் என்று எந்த ஒரு தளமாக இருந்தாலும் அதில் கோலோச்ச போகின்ற எனதருமை மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான மேடையிலே ஏராளமான மாணவ செல்வங்கள் அற்புதமான கலை திறன்களை வெளிப்படுத்தினீர்கள். ஆடல், பாடல், ஒப்புவித்தல் மூலமாக பொங்கலின் சிறப்புகள் என்று உங்களை எந்த அளவுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் பயிற்சி தந்திருப்பார்கள் என்று எண்ணி பார்க்கிறேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான மாணவ கண்மணிகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி, ஒரு தாய் ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தையை தான் ஈன்றெடுக்கிறார். ஆனால் ஒரு பள்ளியோ அல்லது ஒரு கல்லூரியோ, உங்களுடைய பள்ளி 12th முடிச்சுட்டு மாணவர்கள் வெளியே போறாங்கன்னாக்கா ஒரு 200 பிள்ளைகளை உயர்கல்விக்கு அனுப்புகிறது. அப்போ 200 பிள்ளைகளை ஈன்றெடுக்கக்கூடிய தாயாக நம்முடைய பள்ளி விளங்குகிறது. இந்த அற்புதமான பள்ளியில் நீங்கள் நல்ல ஒரு கல்வி சூழலை கற்று மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி நம்முடைய தமிழரின் பொங்கல் திருநாளை பற்றி எனது அருமை மாணவர் குமரவேல் என்னை அழைத்திருந்தார். முதுகலை, அதாவது MA அவர் படிக்கும்போது தூய நெஞ்ச கல்லூரியில் நான் அவருக்கு தமிழ் துறை தலைவராக இருந்தேன். எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடத்தில் வந்து உரையாற்றக்கூடிய அற்புதமான மாணவர்.
இப்போ அப்பா இருக்கிறாரு, மகன் இருக்கிறாங்க, மகனுக்கு திருமணம் ஆகுது, பேரப்பிள்ளை பிறகுது. அந்த மாதிரி நான் இப்போ தந்தை, கல்வியில என்னுடைய மகனாக நிற்கிறார் குமரவேல். குமரவேல் உங்களுக்கு ஆசிரியராக இருப்பதால் நீங்கள்லாம் எனக்கு பேர குழந்தைகள் போல இல்லையா? உறவு முறைகளில் மட்டும்தான் உறவுகள் என்பது அல்ல, அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய கல்வி முறையிலும் இது தொடரும். அந்த வகையில் நமக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான உறவு, தூயநெஞ்ச கல்லூரியை வழிநடத்தக்கூடிய அருட்தந்தையர்கள், அதே அருட்தந்தையர்கள் தான் இங்கும் இருக்கிறார்கள். எனவே இரண்டு பக்கமும் உறவுகளோடு நாம் நிறைந்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய பொங்கல் திருவிழா, இந்த பொங்கல் திருவிழா உலகத்தில் பல இடங்களில் அறுவடை திருவிழா என்ற பெயரில் பல்வேறு நாட்டு மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஜப்பானியர்கள் கொண்டாடுகிறார்கள், சீனர்கள் கொண்டாடுகிறார்கள், ஆஸ்திரேலிய மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் தமிழர்கள் கொண்டாடுவது போல் ஒரு தனித்துவமான இந்த அறுவடை திருநாளை உலகத்தில் வேறு எந்த மூலையிலும் நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் பழையன கழிதல், பழையன கழிதலை பற்றி நிறைய மாணவர்கள் பேசுனீங்க. பழையன கழிதல் என்பது என்னன்னாக்கா, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இருள், அழுக்கு, பகைமை, தீய எண்ணம், இவற்றையெல்லாம் நாம் தீயிட்டு கொளுத்த வேண்டும். ஏதோ பாய தலக்காணிய கொளுத்திட்டு பழையன கழிந்து விட்டது நாம் வந்துவிட முடியாது. நம்மிடம் எந்தெந்த தீய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் விலகி, அவற்றை விலக்கி நாம் ஒரு புது மனிதர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும். இதுதான் பழையன கழிதல். போகி என்கின்ற முதல் நாள் நமக்கு சொல்கின்ற தத்துவம் இதுதான். நீங்க சின்ன பிள்ளைங்க யாராவது அம்மா சொல்ற பேச்சை கேட்காம இருந்தீங்கன்னா, இன்னிலிருந்து அம்மா சொல்றதை கேட்கணும், அப்பா சொல்றதை கேட்கணும். நம்ம ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய வீட்டு பாடங்களை தவறாம நீங்க எழுதிட்டு வரணும். இது வரைக்கும் எழுதாம இருந்தீங்கன்னா, எழுதுவீங்க, எல்லாமே நல்ல பிள்ளைங்க தான், முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. யாராவது சில மாணவர்கள் அப்படி இருந்தால் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்ன சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, இல்லையா? உங்களை நம்பிதான் அந்த நாடே இருக்குது. 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த 140 கோடி மக்களை வழிநடத்த போகின்ற தலைவர்களாக நாளைக்கு நீங்கள் தான் உருவாக போகிறீர்கள். எனவே தீய எண்ணங்கள் ஏதாவது உங்களிடத்தில் இருந்தால் அதை உடனடியாக விட்டுவிடுங்கள். முதல் நாள் பழையன கழிதல், இரண்டாவது நாள் தை பொங்கல், சூரிய பொங்கல். உலகத்துல பல சாதி, பல மதம், பல இனம், பல மொழி என்று கொட்டி கிடக்கிறது. ஆனா தமிழர்கள் தங்கள் கண்களுக்கு தெரிந்த ஒரு இயற்கை கடவுளை அன்றைக்கு வழிபடுகிறார்கள். சூரியன் இந்த 5 பூதங்களில் மிக மிக முக்கியமானது. வானத்திலிருந்து காற்று தோன்றியதாகவும், காற்றிலிருந்து நீர் தோன்றியதாகவும், நீரிலிருந்து நிலம் என்று ஒவ்வொரு நிலத்திலிருந்து ஒவ்வொரு உயிரினமாக பரிணமித்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ சூரியன் என்பது நம் கண்களுக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு கடவுள். ஒரு 2 நாள் சூரியன் இல்லாம மழை பொழிந்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் பாருங்க. வெளியவே போக முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அண்டார்டிகா என்கின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் சூரிய ஒளியே படுறது கிடையாது. எனவே அங்கு மனிதர்களே வாழ முடியாது. அப்ப சூரியன் இருந்தால் மட்டும்தான் சிறு உயிரினங்கள் கூட, புழு பூச்சி கூட வாழ முடியும். அப்ப மனிதர்கள் அண்டார்டிகாலாம் வாழவே முடியாது. ஏன் வாழ முடியாதுன்னா, சூரியன் அங்கே தன்னுடைய ஒளி கற்றைகளை பரப்பவில்லை. நம் மீது உலகத்திலேயே அற்புதமான ஒளிபடக்கூடிய நாடு என்றால் நாம தான். இந்திய தேசம், அதில் வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகள், ஆந்திரம், மேற்கு வங்காளம் போன்ற பகுதிகளில் சூரியனுடைய அற்புதமான ஒளிக்கற்றைகள் நம் மீது படுவதால் தான் நாம் ஆரோக்கியமாகவும் நமக்கு தேவையான அனைத்தையும் நாம் செய்து கொள்கிறோம். எனவே சூரியனுக்கு நாம் என்ன பண்றோம்? புது பானையை எடுத்து, புது அரிசியை போட்டு, புது கரும்பை நட்டு வைத்து, அதை சுற்றி மஞ்சளை வைத்து, ஒரு அற்புதமான ஒரு பொங்கலை வைத்து அந்த சூரிய கடவுளுக்கு நாம் படைத்து நன்றி கடனை செலுத்துகிறோம். நன்றி மறப்பது நன்றென்று
நன்று அல்லது நன்றே மறப்பது நன்று. அப்ப நம்ம நன்றியோடு இருக்கிறோம். சூரியன் என்கின்ற அந்த கடவுளுக்கு நன்றியோடு இருக்கிறோம். மூன்றாவது நாள் மாட்டு பொங்கல். மாடுகள் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வைல்ட் அனிமல்ஸ், கொடிய விலங்குகளாக காடுகளில் மலைகளில் சுற்றி திரிந்தவை. மனிதன் பார்க்கிறான் எது எதெல்லாம் தன்னால் அடக்கி ஆள முடியும் என்று பார்க்கிறான். நாய்களை பழக்குகிறான் தன்னுடைய பாதுகாவலுக்காக. இன்ன வரைக்கும் நம்ம செல்ல பிராணியாக நாய்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தெரு முழுக்க நாய்கள் தான் இருக்குது. பார்த்தா பயமா இருக்கு. சரி, அதை விட்டுருங்க. நாய்களை செல்ல பிராணிகளாக பழக்கினார்கள். தங்கள் வேட்டைக்கு செல்லும் போது, ஏதாவது ஒரு பணிக்கு செல்லும் போது காவலுக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். மாடுகளை பழக்கினார்கள். அதை பொதி சுமப்பதற்கும், அதை ஏர் ஓட்டுவதற்கும், அதிலிருந்து வரக்கூடிய பாலை பயன்படுத்துவதற்கும் அதை பயன்படுத்தினார்கள். அப்போ மாட்டை என்ன பண்றாங்க? முழுக்க முழுக்க வேளாண்மைக்காக பயன்படுத்துறாங்க. நிறைய ஏர் ஓட்டக்கூடிய தொழில்ல மாடுகளை பயன்படுத்துகிறார்கள். நெல்லை விதைக்கிறார்கள். நெல் வளர்கிறது. அந்த நெல் மணிகளை என்ன பண்றோம்? நம்ம அறுத்து எடுத்துக்கிறோம். எஞ்சி இருக்கக்கூடிய வைக்கோலை மாட்டுக்கு போடுறோம். இதுதான் நம்ம இரண்டரை நாம் ஆடும் எப்படி கலந்திருக்கிறோம் என்று பார்க்கும்போது, நெல்மணி வளர்கிறது. வளர்ந்த நெல்மணிகளை நாம் அறுவடை செய்து எடுத்துக்கொண்டு வீணாக இருக்கக்கூடிய அந்த நெல் கதிர்கள், நெல் தாள்கள் வீணாக இருக்கிற நமக்கு வீணது, ஆனா மாட்டுக்கு உணவாக மாறுகிறது. நம்ம சமைப்பதற்காக அரிசியை பயன்படுத்துகிறோம். அரிசியை நல்லா கழுவுறோம். கழுவி அந்த தண்ணியை மாட்டுக்கு கொடுத்துட்டு அரிசியை நாம் எடுத்துக்கிறோம். அப்போ மாட்டையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. நாம் என்ன உணவை உண்கிறோமோ அதில் சரி சமமான உணவை அதுவும் எடுத்துக்கொள்கிறது. எனவே அதை பொதி சுமப்பதற்காகவும் ஏரோட்டுவதற்காகவும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் பொருட்கள், பாலை நம்ம குடிக்கிறோம். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் என்று ஏராளமான உணவுப் பொருட்களை பசுமாடு நமக்கு தருகிறது. சரி, ஏரோட்டிட்டோம், மாட்டுடைய பாலை பயன்படுத்திட்டோம். இப்போ ரொம்ப போர் அடிக்குது. போர் நிறைய இருக்கும். பழைய காலத்துல போர் இல்லாத காலகட்டத்தில் என்ன பண்ணா தமிழன் என்றால், வீரத்தோடு வளர்த்த காளை மாடுகளோடு சண்டையிட்டான். அதான் ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு இல்லையா? அப்ப இன்னைக்கு தை பிறந்துச்சு. இதற்கு மேல முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு விளையாட்டு மதுரை பக்கத்துல ஏராளமா நடக்கும். ஒரு கலித்தொகை பாட்டு சொல்லுது, கொள்ளேற்றின் கோடா அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். ஒரு தலைவி சொல்றா, தலைவன் போய் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உன்னுடைய காதலை இங்க சொல்லாத, எங்க அப்பா எனக்காக ஒரு காளை மாட்டை வளர்த்து வைத்திருக்கிறான், அதை அவன் களத்தில் விடுவான். அந்த களத்துக்கு காளை மாட்டை அடக்கினால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். கொள்ளுகின்ற கொம்பை கண்டு எந்த ஆடவன் அஞ்சுகிறானோ அவனை இந்த ஆயப்பெண் அடுத்த பிறவியிலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார். பாருங்க, வீரத்தோடு இருக்கக்கூடிய ஒருவனை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். நல்ல வேலை இந்த காலத்துல அந்த சட்டம்லாம் இல்லை. இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் நமக்கு, இல்லையா? சார், கொள்ளேற்றின் கோடா அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். இத ஏறு தழுவல் அப்படின்றது மதுரை பக்கத்தில் நிறைய நடக்குது. இப்ப தமிழக அரசு ஏறு தழுவலுக்கு ஒரு தனி கேலரியே வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தை வச்சு எங்கெங்கெல்லாம் ஏறு தழுவல் நடுகர்கள், மாட்டோடு மனிதன் சண்டை போட்ட நடுகர்கள்லாம் கிடைத்ததோ அதை எடுத்து போய் அங்க காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டத்துல 2 இடத்துல நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஒன்று அமனார் கோயில் என்ற ஒரு இடம். அந்த இடத்தில் மாட்டோடு சண்டையிடக்கூடிய ஒரு வீரன், அது போத்தராஜா என்ற பெயர்ல அந்த ஊர் மக்கள் ஒரு சிறு தெய்வமாக அந்த நடுகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான நடுகள். கிபி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர காலத்து நடுகள். இன்னொரு நடுகள் உள்ளூர் அப்படின்ற ஒரு ஊர், வாணியம்பாடி வட்டம், ஆந்திரா பார்டர். பாடாக அங்கதான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது. அந்த இடத்துல ஒரு 5 அடி உயரத்தில் அழகான ஏறு தழுவல் நடுகள், மாட்டோடு ஒரு இளைஞன் சண்டையிடுவது போல ஒரு காட்சியை வைத்திருக்கிறார்கள். நான் இதெல்லாம் செய்தித்தாளில் தந்த உடனே மதுரையிலேருந்து ஒரு 2 டீம் வந்தாங்க. இதை எடுத்துட்டு போய் மதுரை மியூசியத்தில் வைக்கிறோம் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு போகிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பர்மிஷன் வாங்கின அந்த 2 கல்லை எடுத்து போய் மதுரையிலே வச்சிருவாங்க. இப்போ
இப்ப நம்ம பகுதியில ரொம்ப அற்புதமா எருதுகட்டு அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க இல்லையா? மாட்டை ஓட விட்டுட்டு அதுக்கு பின்னால துரத்தி ஓடுவது, ஒரு சிறந்த மாட்டுக்கு பரிசு தருவது, இதெல்லாம் அந்த பழைய காலத்துடைய தொடக்க புள்ளி. மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா மாட்டை களத்துல விட்டுட்டு அதோட போய் சண்டையிடுவோம். மாடு பல பேரை குத்தி சாகடிக்கும். நீங்க இந்த செய்தியை பார்க்கலாறீங்க. பொங்கல் முடியறதுக்குள்ள பாலமேடு ஜல்லிக்கட்டு, அப்புறம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, இதெல்லாம் நீங்க செய்தித்தாளில் டிவியில பார்க்கலாம். பல மாடுகளை பிடித்து பரிசும் பெறுவோம் வீரர்கள் பல பேர் குத்துப்பட்டு இறந்தும் போவோம். என் கூட ஒரு நண்பர் ஒருத்தன் படித்தான் சென்னையில். அப்போ அவன் மதுரைக்கு பக்கம். அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா தான் வந்து இந்த பொங்கல் டைம் வச்சுனாவே போய் மாடு பிடிடான்னு சொல்லுவோம். அவன் ஊருக்கு போக மாட்டான், ஹாஸ்டல்லே இருப்பான். ஏன்டா ஊருக்கு போக மாட்டேன்? ஊருக்கு போனால் எங்கள் அப்பா தான் தொல்லை தாங்க முடியாது, போய் மாடு பிடிடான்னு சொல்லுவோம். நான் சொல்லுவேன், அப்பதான் மாடு குத்திர போகுது, டேய் குத்தரா சாவுடா, போடா போய் மாடு பிடிடா அப்படின்னு சொல்லுவான். உங்க தாத்தா அப்படிதானா செத்தான், என்னடா நீ உயிருக்கு இவ்வளவு பயப்படுற அப்படின்னுவான். அதை அவன் சொல்லுவான், அந்த காலத்துல மாட்டை பிடிச்சாங்க, இப்போ ஊருக்கு போனா எங்க பாட்டி தொல்லை, எங்க அப்பத்தா தொல்லை தாங்க முடியாது, அதனால நான் ஊருக்கு போக மாட்டேன் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க, நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகள் வீரத்தோடு. இது சிந்து சமவெளி உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். சிந்து சமவெளின்னு ஒரு இடம் இருக்குது, ஹரப்பா மொஹஞ்சதாரோ. அந்த இடத்துல ஒரு சிற்பம் கிடைச்சிருக்குது. ஒரு 4 இளைஞர்கள் மாட்டோடு சண்டையிடுவது போல, ஒரு இளைஞன் மாட்டை அடக்குவது போல அற்புதமான காட்சிகள். எப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதனாலதான் அஸ்கோ பர்போலா அப்படின்ற ஒரு அறிஞர், ஹிராஸ் ஃபாதர், இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ தமிழருடைய திராவிட நாகரிகம் என்று சொன்னாங்க. இந்தியாவை சேர்ந்த அறிஞர்கள் சொல்லல, அஸ்கோ பர்போலா பின்லாந்தை சேர்ந்தவர், ஹிராஸ் மாதிரியார் வேற நாட்டை சேர்ந்தவர். அவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து இந்த கற்களை எல்லாம் பார்க்கும்போது, இந்த பண்பாட்டை எல்லாம் பார்க்கும்போது, இது தமிழர்களுடைய பண்பாடு. எப்போ? அதனுடைய காலம் 4000 ஆண்டுகள். இத்தகைய அற்புதமான சிறப்புகளை கொண்டவர்கள் தான் நாம எல்லாம். அதுக்கடுத்து காணும் பொங்கல், உழவர் திருநாள் என்று ஒரு நாள் இருக்கிறது இல்லையா? சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகத்தில் எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் எல்லா தொழிலுக்கும் ஆணி வேறாக இருப்பது உழவு தொழில். நான் வாத்தியார் வேலை பண்றேன், எனக்கு பசி எடுத்துச்சுன்னா ஒரு 4 சாக்பீஸை சாப்பிட முடியாது. ஒரு வக்கீல் இருக்கிறாரு, அப்புறம் ஒரு 4 கேஸ் கட்டு பேப்பர் கிழிச்சு சாப்பிட முடியாது. ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு கை நிறைய மாத்திரை வாயில போட்டுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? உழவர்கள் உழைத்து நமக்காக விளைவிக்கக்கூடிய அந்த நெல் மணிகளை தான் நம்ம அறுவடை செய்து உணவாக உட்கொள்கிறோம். எனவேதான் வள்ளுவர் சொல்கிறாரு, உலகத்துல எந்த தொழிலை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அந்த உலகத்துடைய முதல் தொழில் யாரை மையமிட்டு இந்த உலகம் இயங்கும் என்றால் விவசாயிகளை, உழவர்களை நம்பிதான் இந்த உலகமே இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு உழவர்களை பற்றி நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்துல, ஊத்தகரைக்கு பக்கத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு. அங்க ஒரு ஏர் கலப்பையுடைய கொழு முனை கிடைச்சிருக்கு. அதை கார்பன் டேட்டிங் பண்ணாங்க. 3500 வருஷத்துக்கு முன்னால இரும்பால் செய்யப்பட்ட ஏர் கலப்பையுடைய கொழு முனை இந்தியாவிலே வேற எங்கேயும் கிடைக்கல. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னால்தான் உழவு தொழிலை பத்தி பேசுறாரு. ஆனா 3500 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்மிடம் ஏர் கலப்பைகள் எல்லாம் இரும்பிலே இருந்துச்சு என்பதற்கு இதெல்லாம் ஒரு சிறந்த சான்றுகளாக இருக்கின்றன. உழவர்களை பற்றி ஏராளமான சிந்தனைகள் இருக்கு. இன்னைக்கு ஏராளமான உழவர்கள் வறுமையின் காரணமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். கங்கையையும் காவிரியும் ஒன்னா இணைச்சிட்டாக்கா இந்த நாடு அற்புதமான வளம் பொருந்திய நாடா மாறிடும். அல்லது கோதாவரியும் காவிரியும் இணைச்சா கூட போதும். சரி, இதற்கெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அரசுகள் செய்யும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்து காணும் பொங்கல் இல்லையா? உறவினர்களை மகிழ்ச்சியோடு சென்று நாம் பார்க்கக்கூடிய அந்த பொங்கல் திருநாள். நம்ம வீட்டில் நல்லா கறி சோறெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அதை கட்டு சோறாக கட்டி எடுத்துன்னு பக்கத்தில் இருக்கிற டைம் பாஸ் ஆகக்கூடிய ஒரு இடம். நம்ம திருப்பத்தூரா ஜலகம்பாறை இருக்கு, ஏலகிரி மலை இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு சொந்தக்காரங்களோடு போய் உட்காந்து கட்டு சோறு அப்படியே பிரித்து அவங்களோட மகிழ்ச்சியோடு சாப்பிடக்கூடிய ஒரு காட்சி. சென்னை அந்த பீச் இருக்குது இல்லையா? திருவண்ணாமலை பகுதினாக்கா சாத்தனூர் டேம் இருக்குது.
கிருஷ்ணகிரி பகுதியாக இருந்தால் கிருஷ்ணகிரி டேம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் அந்த காணும் பொங்கல் நேரத்தில் போனீங்கன்னாக்கா கூட்டம் கூட்டமாக மக்கள் தங்களுடைய உறவுகளோடு உட்கார்ந்து அற்புதமாக அங்கே உணவை அருந்தி கொண்டு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இதுதான் பொங்கலுடைய சிறப்புகள். நம்ம பாரம்பரியத்தை கொஞ்சமும் மறக்காம இந்த மாணவ கண்மணிகள் வேட்டி சட்டையில புடவையில சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அந்த பண்பாட்டை மீட்டெடுக்க. நீங்க எங்க தூய நெஞ்ச கல்லூரியில ஒரு பெரிய விழா, எல்லா பையனும் வேட்டி சட்டையோடு, பெண் பிள்ளைகள் எல்லாம் சேலையோடு அந்த பண்பாட்டை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விழாவாக இன்றைக்கு இளைஞர்களை நம்பி இந்த நாட்டை கொடுக்கலாம். ஏனென்றால் பண்பாட்டையும் மொழியையும் அவர்கள் பாதுகாக்க தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய தாளாளர் தந்தை அவர்களுக்கும், முதல்வர் தந்தை அவர்களுக்கும், பொருளாளர் தந்தை உள்ளிட்ட அருட்தந்தையர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனது அருமை மாணவர் குமரவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.